جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் பலருடைய தியாகத்தால் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி தியாகம் செய்தவர்களில் முன்னிலையில் இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால், நபிமார்களுக்கு அடுத்தபடியாக நபித்தோழர்களை மட்டும்தான் நாம் சொல்ல இயலும். அந்த அளவிற்கு நபித்தோழர்கள் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய பொருளாதாரத்தாலும் ஏராளமான தியாகங்களை செய்து இந்த மார்க்கம் நம்மிடத்தில் முழுமையாக கிடைப்பதற்கு பெரிய உதவியை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபித்தோழர்களில் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளைத்தான் இந்த உரையின் மூலமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். நபித்தோழர்கள் தியாகம் செய்தார்கள் என்றால் நாம் மிக சிறிய அளவில் விளங்கி கொண்டாலும் கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாம் அறிந்திருப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறத்தாழ 6000த்திற்கும் மேற்பட்ட செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். 6000த்திற்கு மேற்பட்ட செய்திகளை ஒருவர் நினைவிலே வைத்துக் கொள்ளுகிறார். அந்த செய்திகளை அவர் அறிவிக்கிறார் என்றால் அந்த மார்க்கத்தை ஒட்டி அவருக்கு இருந்த ஆர்வம் என்பது மிக பெரியதாக இருந்திருக்கிறது. அந்த ஆர்வத்தின் காரணமாகவும் அவர் இந்த மார்க்கத்திற்காக ஒதுக்கிய நேரத்தின் காரணமாகவுமே தான் நம்மிடத்தில் இன்றைக்கு ஏராளமான செய்திகள் நபிமார்களை பற்றி கிடைத்திருக்கிறது என்பதை நாம் மறுக்கவும் முடியாது. அதுபோல நபிமார்களுடைய, குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் வரலாறுகளையும் முழுமையாக நமக்கு கிடைக்க பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களும் நபித்தோழர்களாகத்தான் இருக்கிறார்கள். என்றால் இந்த நபித்தோழர்களுடைய பங்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ளவும் செய்திருக்கிறோம். எந்த அளவிற்கு இந்த நபித்தோழர்கள் உதவி இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கியிருக்கிறோமோ, அதே போல் இதில் எந்த ஒரு நபித்தோழரும் அவங்க கூடுதலாக செஞ்சாங்க அப்படின்னு நம்முடைய பார்வையிலிருந்து நாம் வேறுபடுத்தி பார்க்க இயலாது. ஒவ்வொரு நபித்தோழருமே அவரவருடைய பங்கிற்கு ஏற்ப, அவரவருடைய திறமைக்கு ஏற்ப ஏராளமான பங்களிப்புகளை மார்க்கத்திற்காக செய்திருக்கிறார்கள். அப்படி பெரிய அளவுக்கு பங்காற்றிய ஒரு நபராக, பெரிய அளவுக்கு மார்க்கம் வளர்வதற்கு துணை நின்ற ஒரு நபரை பற்றித்தான் இன்றைய உரையில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன படிப்பினைகளை பெற முடியும் என்கிற செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அந்த நபர் யார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி உரையில் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக இறுதி உரை என்று சொன்னால் நபிகளார் ஹஜ்ஜத்துல் வதாவில் ஆற்றிய கடைசி உரையைத்தான் இறுதி உரை என்று நாம் சொல்லுவோம்.
ஆனால் உண்மையிலேயே அது ரசூல்லா தங்களுடைய வாழ்நாளில் ஆற்றின கடைசி உரை அப்படின்னு கிடையாது. நபிகளார் ஆற்றிய உரைகளில் சிறப்புமிக்க ஒரு உரையாக ஹஜ்ஜத்துல் வதா இருந்தாலும் கூட நபிகளார் தங்களுடைய வாழ்நாளில் ஆற்றிய உரைகளில் கடைசி உரை எதுவென்று சொன்னால், நாம் அறிந்திருக்கிறோம், நபிகளார் பள்ளிவாசலுக்குள்ள நோய்வாய்ப்பட்டவராக அலி ரலியல்லாஹு அவருடைய தோளிலும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய தோளிலும் கைகளை போட்டவர்களாக கால்கள் தரையில் இழுபட்டவராக நபிகளார் பள்ளிவாசலுக்குள்ளே வருவார்கள். அப்போது பள்ளிவாசலில் பெரிய அளவிற்கான கூட்டம் இருக்கும். அந்த மக்கள் மத்தியில் நபிகளார் உரையாற்ற துவங்குவார்கள். மிம்பரில் அமர்ந்து உரையாற்ற துவங்குவாங்க. அந்த உரை தான் நபிகளார் தங்களுடைய வாழ்நாளில் மக்களுக்கு மத்தியில் ஆற்றிய கடைசி உரை. அதன் பிறகு ரசூல்லா அந்த மக்களை எந்த உரையும் பேசவும் இல்லை மிம்பரில் நின்று. அந்த இறுதி உரையில் நபிகளார் ஒரு சஹாபியை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ் புகழ்ந்துட்டு ரசூல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சஹாபி யார் என்று சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கரை பற்றி செய்திகளை சொல்ல துவங்குறாங்க. இந்த மார்க்கம் வளருவதற்கு என்னுடைய பொருளாதாரத்திலும் தன்னுடைய உடலாலும் மார்க்கம் வளருவதற்கு பெரிய அளவிற்கு துணை புரிந்த ஒரு நபர் அபூபக்கர் தான். மார்க்கம் வளர்றதுக்கு எல்லா சகாபாக்களும் துணை புரிஞ்சாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாருடைய பங்களிப்பு இருந்தாலும் கூட அபூபக்கர் அவருடைய பங்களிப்பு ஒரு படி மேலே தான். தனிப்பட்ட முறையில் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவுன ஆட்கள் எடுத்து பார்த்தா எல்லா நேரங்கள்லேயும் கூட நின்ற ஆள் அபூபக்கர் தான். அப்போ அபூபக்கர் மாதிரி எனக்கு உதவுன ஆளோ, அபூபக்கர் மாதிரி எனக்கு தியாகம் பண்ண ஆளோ, அபூபக்கர் மாதிரி உழைச்ச ஆளோ அந்த இடத்த வேறு யாராலையும் அபூபக்கரை தவிர வேறு யாராலையும் அந்த இடத்தை நிரப்ப முடியாதுன்னு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள். அடுத்து ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அல்லாஹ் என்னை தன்னுடைய தோழனாக தேர்ந்தெடுத்து கொண்டான். எப்படி இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்கு தோழனோ அதுபோல ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தோழராக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்படி இப்ராஹிம் நபியை அல்லாஹ் தன்னுடைய தோழனாக தேர்ந்தெடுத்து கொண்டானோ அதுபோல அல்லாஹ் என்னையும் தோழனாக தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்லாஹ் என்னை தோழனாக தேர்ந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் நான் அபூபக்கரை தோழனாக தேர்ந்தெடுத்திருப்பேன். அல்லாஹ் என்னை தோழனாக தேர்ந்தெடுத்துட்டான். அப்போ நண்பர் தோழருங்கிற இடத்துல ஒரு ஆளை வைக்கிறதா இருந்தால் முழுக்க முழுக்க தகுதியானாலும் அல்லாஹ் தான். ஏன்னா அல்லாஹ்வே என்னை தோழர்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்த நான் அபூபக்கருக்கும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுக்கலைன்னு சொன்னால் நான் அபூபக்கரை தேர்ந்தெடுத்திருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு அபூபக்கர் மேலே பெரிய அளவிற்கான நம்பிக்கையுடைய நபராகவும் அவங்க மேலே பெரிய அளவிற்கான பாசமுடைய நபராகவும் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு வருகிற எல்லா வாசலையும் பூட்டுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு பள்ளிவாசலில் இருக்குது, பள்ளிவாசலுடைய ஓரத்தில் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு வருவதற்கான எல்லா வாசலையும் பூட்டுங்க. அபூபக்கர் வந்து செல்வார அந்த வாசலை தவிர. ஏன்னா அபூபக்கர் அவர்கள் வருகிற பாதை அவங்க மட்டும் வரட்டும். ஏன்னா எல்லாரும் ரசூலுல்லாஹ் வந்து நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது எல்லா சகாபாக்களும் ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னு நினைப்பாங்க. நபிகளாருக்கு அது ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும். நம்ம முடியாமல் இருக்கிறோம், வருவாங்க, எந்திரிச்சு உட்காரணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு சிரமத்தின் காரணமாக கூட ரசூலுல்லாஹ் இந்த கட்டளையை சொல்லி இருக்கலாம். ஆனால் அதில் விளங்க வேண்டிய செய்தி என்னென்னு கேட்டால், எல்லாருக்கும் வர பாதையை அடைச்சிட்டு அபூபக்கருடைய பாதையை மட்டும் திறந்து வைங்க அப்படின்னாங்க. அப்போது அந்த அளவிற்கு தங்களுடைய கடைசி நேரங்களில் ரசூலுல்லாஹ் அபூபக்கரை பற்றி பேசுனாங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்கும்போது, ஜனாதிபதியாக இருக்கும்போது, பெரிய அளவிற்கான ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு பலமாக இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லலை. அபூபக்கரை பற்றி பேசுகிறார்கள் என்றால் நபிகளார் எந்த இடத்தில் பேசுகிறார்கள் என்பதையும் சேர்த்து கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டு இன்னும் கொஞ்ச நாளில் மரணிச்சிருவோம் ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியுது. இன்னும் கொஞ்ச நாளில் மரணிச்சிருவோம் தெரிந்த நேரத்தில் தான் நபிகளார் அபூபக்கரை பற்றி இப்படியான வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். பொதுவாக ஒரு மனிதர் உலகத்தில் கூட ஆரோக்கியமாக இருக்கும்போது அவருடைய பேச்சை கேட்காத பிள்ளைகள் கூட, அவருடைய பேச்சுக்கு மதிப்பளிக்காத மனைவி கூட, அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்காத பேரன்மார்கள் கூட ஒருவர் கடைசி காலத்தை அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் அப்போ அவருடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு இருக்கும். முதியவராக அடைந்த பிறகு, ஒரு மரணிக்கிற தருவாய்க்கு போன பிறகு அந்த நபர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கும். அவர் அவருடைய ஆயுசு முழுக்க என்ன ஒரு பிளான் வச்சுருந்தாரோ, ஒரு 70 வயசு ஆள் 60 வயசில் மரணிக்கிற சூழலுக்கு வந்துட்டார். மிச்சம் 10 வருஷம் அவருடைய எண்ணப்படி 10 வருஷம் வாழலை. அந்த 10 வருஷத்தில் அவர் என்ன பிளான் வச்சுருந்தாரோ, 10 வருஷத்தில் என்னவெல்லாம் செய்யணும் தன்னுடைய குடும்பத்துக்கான திட்டங்களை வச்சுருந்தாரோ, அந்த 10 வருட செயல் திட்டத்தை குறிப்பிட்ட சில வார்த்தைகளில் சொல்லுவார். அப்போ அந்த கடைசி நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை என்பது மிகப்பெரிய முக்கியமான வார்த்தைகளாக, பல அர்த்தங்கள் பொருந்திய வார்த்தையாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நிற்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூபக்கரை பற்றி இத்தனை விஷயங்களும் சொல்கிறாங்க.
அப்போ இந்த அளவிற்கு அபூபக்கருடைய பங்கு என்னவாக இருந்தது, அந்த அளவிற்கு அபூபக்கர் அவர்கள் பண்ண தியாகம் என்ன, அந்த அளவிற்கு அபூபக்கர் போட்ட உழைப்பு என்ன, அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன, படிப்பினை என்ன என்கிற செய்திகளை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாறுவதற்கு மிகவும் பேருதவியாக இருக்கும். முதலாவதாக அபூபக்கர் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு புரட்சிக்காரராக, ஒரு போராட்டக்காரராகத்தான் அபூபக்கர் இருந்தார்கள். ஆனால் பெரும்பாலும் நம்ம அபூபக்கர் அவர்கள் எப்படி எந்த மாதிரி ஒரு கேரக்டராக புரிஞ்சு வச்சுருக்கோம்னு சொன்னால், ரொம்ப சைலண்ட்டான ஆள், ரொம்ப யார்ட்டையும் எதிர்த்து பேச மாட்டாங்க, யார்ட்டையும் கோவப்பட மாட்டாங்க, அப்படி ஒரு ஆளாகத்தான் அபூபக்கரை விளங்கி இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சபைகளில் இருக்கிற நபர்கள்லேயே கோபக்காரர் யாருன்னு சொன்னால் எல்லாருடைய உள்ளத்திலையும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரோஷம்னா அவங்கள மாதிரி ரோஷம் பட முடியாது. மார்க்க விஷயத்தில் ஒரு தப்பாக நடக்கும்போது கோவப்படுறதுன்னா உமரை மாதிரி கோவப்பட முடியாது. தவறை தட்டி கேட்பது என்றால் உமரை போல தட்டி கேட்க முடியாது. இப்படி எந்த விஷயத்தை எடுத்தாலும் கோபம், ரோஷம், தட்டி கேட்பது அப்படின்னு ஒரு வீரத்தை வெளிப்படுத்துகிற வசனங்கள் வருகிற எல்லா இடத்துலையுமே நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருத்தி பார்ப்போம். ஆனால் அபூபக்கர் அவர்களுடைய வாழ்க்கையில் சில பக்கங்களை எடுத்து பார்த்தால் உமர் அவர்களையெல்லாம் மிஞ்சுகிற அளவிற்கு மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் ரோஷப்படக்கூடிய நபராக, மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் தவறாக சொல்லும்போது கோபப்படக்கூடிய நபராக, மார்க்கத்தில் பல மடங்கு உறுதியாக நிற்கிற நபராக, எந்த அளவிற்கு என்றால் உமரை விட ஒருபடி மேலே உறுதியாக நிற்கிற அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த நபராகத்தான் அபூபக்கர் இருந்தார். ஆனால் நம்ம அபூபக்கர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் பார்க்கறதே இல்லை. சைலண்டான ஆள், ரொம்ப மென்மையான ஆள், அப்படிங்கிற ஒரு கேரக்டராகத்தான் அவங்கள வழங்கி இருக்கணும். அவங்க மார்க்கத்தை ஒரு ஆட்சி வந்த பிறகு அப்படிப்பட்ட ஆளாகவும் இல்லை. மார்க்கம் சொல்லப்பட்ட துவக்க காலங்களில் இருந்தே ஒரு போராட்ட குணமுடைய நபராக, வீரம் செறிந்த நபராகத்தான் அபூபக்கர் வெளிப்பட்டார். மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரம் செய்கிற பொழுது, பிரச்சாரம் செய்தால் நபிகளாருக்கு எதிராக ஏராளமான பிரச்சனைகள் வருகிறது. குர்ஆன் வசனங்களை ஓதக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் தன்னுடைய வீட்டு வாசலில் அமர்ந்து குர்ஆனுடைய வசனங்களை சப்தமாக ஓத துவங்குகிறார். மதீனாவுல ஆட்சிக்கு வந்த பிறகு இல்லை, மக்காவுல மார்க்கத்தை சொன்ன பிரச்சனை பண்ணாங்களே அந்த நேரத்தில் வீட்டு வாசலில் உட்காந்து குர்ஆனை சப்தமிட்டு ஓதுகிறார். அவர் ஓதுகிற வரிகளை எல்லாம் மக்கத்து காஃபிர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களும் பிள்ளைகளும் கேட்கிறார்கள். அவங்களுக்கு பெரிய அளவிற்கான அந்த ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. சில பேர் அழுகிறாங்க, சில பேர் மார்க்க இஸ்லாத்தின் பக்கம் வந்துடலான்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்கத்தை அபூபக்கர் ஓதுகிற திருமறை குர்ஆன் வசனங்கள் வெளிப்படுத்துகிறது. இதை கவனித்த காஃபிர்கள் முடிவெடுக்கிறாங்க, இவர் இப்படியே ஓதிக்கிட்டு இருந்தாருன்னா நம்முடைய வீட்டு பெண்களையும் நம்முடைய வீட்டு குழந்தைகளையும் இவர் இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு போயிடுவார், அதனால் இவரை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன வழிகளில் முடியுமோ எல்லா வழிகளிலும் சிரமம் கொடுக்குறாங்க. அபூபக்கர் மேலே அவ்வளோ சீக்கிரமாக கையும் வைக்க முடியாது. ஆனால் அவர் சிறந்த ஒரு கோத்திரத்திலேருந்து வந்த நபர். ரசூலுல்லாஹ்வை எப்படி மதிச்சாங்களோ அதுபோல் அபூபக்கர் அவர்களையும் சமுதாயத்தில் மதிச்சாங்க. அதனால் அபூபக்கர் அவர்களையும் டச் பண்ண முடியல. அதனால் வாய் வழியில் பேசுகிறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க. குர்ஆனை ஓதுறதா இருந்தால் வீட்டுக்குள்ளே வச்சு ஓதுங்க, வெளியில் வச்சுலாம் ஓதாதீங்க அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அபூபக்கர் கேட்கல, மீண்டும் ஓதுகிறார், மீண்டும் கண்டிக்கிறார்கள், மீண்டும் ஓதுகிறார், மீண்டும் கண்டிக்கிறார்கள். ஒரு நேரத்தில் அபூபக்கர் அவர்களே வெறுத்து போய் மக்கா விட்டு வெளியேறாங்க. வெளியேறி வேறு ஊருக்கு செல்லும்போது அந்த ஊரிலே இருக்கிற ஒரு தலைவர் அங்கே வைத்து அபூபக்கரை சந்திக்கிறார். சந்தித்து விசாரிக்கும் போது அபூபக்கர் சொல்கிறாங்க, நான் மக்காவில் காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், மக்கா விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போகலான்னு இருக்கேன். அப்படிங்கும்போது அந்த தலைவர் சொல்லுவார், உங்களை மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் ஊரை விட்டு போயிட்டா அந்த ஊர் உருப்புறத்துக்கான ஒரு வழியும் கிடையாது. அதனால் உங்களை போல ஒரு நல்ல மனிதர், உங்களை போல ஒரு சித்திக் ஊரில் இருந்தே ஆகணும். மக்கா மாதிரி ஒரு ஊரில் உங்களை மாதிரி ஆள் இருக்கணும். அதனால் நீங்கள் வெளியேறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கருக்காக அபூபக்கர் அழைத்து கொண்டு மீண்டும் மக்காவுக்கு வந்து மக்கத்து காஃபிர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அபூபக்கர் அவங்க ஊரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அங்கேயும் ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க மக்கத்து காஃபிர்கள். அபூபக்கர் அவர்கள் ஊருக்குள்ளே இருக்கிறதுல எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவர் ஊருக்குள்ளே இருப்பதாக இருந்தால் குர்ஆனை சப்தமிட்டு தான் ஓதுவங்கிற மாதிரி இருந்தால் வீட்டுக்குள்ளே ஓதட்டும், வெளியே வச்சு ஓதக்கூடாது, எங்கள் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற வேலைகளை செய்யக்கூடாது, அப்படி இருந்தாலும் அவர் இருந்து கொள்ளட்டும் அப்படின்னு மக்கத்து காஃபிர்களும் ஒத்துக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அபூபக்கர் அந்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்கிறார்கள். அதன் பிறகு அபூபக்கருக்கு ரோஷம் வருது. இவன் என்ன சொல்றது, அல்லாஹ் நமக்கு கொடுத்த மார்க்கம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த மார்க்கத்தை நீ சப்தமிட்டு ஓதாதன்னு சொல்லுவதற்கு இவர்கள் யார்?
அல்லாஹ்வுடைய வரிகளை வாசிப்பதற்கு நம்மை தடுப்பதற்கு இவர்கள் யார் என்கிற கோபத்தின் காரணமாக மீண்டும் அதே வேலையை செய்ய துவங்குகிறார். மக்கத்து காஃபிர்கள் கோபப்படுகிறார்கள். எந்த தலைவர் அபூபக்கருக்காக பரிந்துரை செய்தாரோ அவர் மீண்டும் மக்காவிற்கு அழைத்து வரப்படுகிறார். அப்போ அபூபக்கர் சொல்றாங்க தலைவரை பார்த்து, நீங்க எனக்காக பரிந்துரை பண்ணி தான் வச்சுட்டு போனீங்க, என்னால் அதை கடைபிடிக்கவும் முடியாது, இதை ஓதத்தான் செய்வேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக நீங்க பரிந்துரை பண்ணீங்களே அந்த பரிந்துரையை வாபஸ் வாங்கிக்கங்க. என்னை மாற்ற முடியாது. என்னை மாற்றுவதாக இருந்தால் அந்த ஒரு ஒப்பந்தம் தானே தடையா இருக்குது. அந்த ஒப்பந்தத்தை நீங்க வாபஸ் வாங்கிக்கங்க. நீங்க எனக்காக பேச வேண்டாம். என்னுடைய நிலை இப்படித்தான் இருக்கும், என்னுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கும். எந்த நேரத்தில் சொன்னாங்க, மார்க்கத்தை சொன்னா பிரச்சனை வரும், மார்க்கத்தை சொன்னால் கொல்லப்படுவோம், மார்க்கத்தை சொன்னால் சிக்கலுக்கு உள்ளாகுவோம் என்கிற சூழல் இருந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சாரத்தை அபூபக்கர் அவர்கள் செய்தார்கள். அப்போ அந்த இடத்துல இருந்தே நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது, ஒரு பெரிய உறுதிமிக்க நபராக அபூபக்கர் இருந்தார். அந்த உறுதியத்தை அவங்கள்ட்ட நம்ம பெரிய பாடமா எடுக்கணும். எல்லா சூழல்லையும் அபூபக்கர் அவர்கள் எடுத்த நிலைப்பாடாக இருந்தாலும், அபூபக்கர் அவர்கள் செய்த அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும், மார்க்கம் சார்ந்த அவர்கள் சொன்ன வார்த்தைகளாக இருந்தாலும், எல்லா நேரத்திலையுமே அவங்கள மாதிரி உறுதியான ஆள் யாரையும் பார்க்கவே முடியாது. உமர் அவர்கள் உட்பட. உமர் அவர்கள் உறுதியான ஆள் தான். நம்முடைய பார்வையில் உறுதி என்று சொன்னால் உமர் அவர்களை ஃபர்ஸ்ட்னு வச்சிருக்கோம்ல. ஆனால் உண்மையிலேயே பெரிய அளவிற்கான உறுதி படைத்த நபராக அபூபக்கர் தான் இருந்தார். உமர் அவர்களையும் தாண்டி அதை இந்த செய்திகளில் கூட நம்மால விளங்கிக் கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, ஒட்டுமொத்த இந்த உம்மத்திலேயே ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்னு ஒருத்தருக்கு கொடுக்கறதா இருந்தா அவர் தான் சிறந்த நபர் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால் அது அபூபக்கர் தான். ஒட்டுமொத்த உம்மத்தில் ரசூலுல்லாஹ் தலைவர், அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களுடைய லிஸ்ட்டை எடுத்து உலக மறுமை நாள் வரைக்கும் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை சொன்னா அபூபக்கரை தாண்டி அந்த இடத்துக்கு வேற யாரும் வர முடியாதுங்கிற அளவுக்கு உறுதி மிக்க நபராக. உறுதி என்று சொன்னால் ரொம்ப சாதாரணமான நிலையில் இல்லை, எல்லா நிலைகளிலேயும் அவருக்கு சோதனை வருகிற எல்லா நிலைகளிலேயுமே உறுதி காட்டக்கூடிய ஒரு நபராக அபூபக்கர் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பற்றி அவர்களுடைய முதல் தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த தன்மையை தான் நாமும் பாடமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க உறுதியாக இருந்தாங்க, எங்கெல்லாம் உறுதியாக இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற அது போன்ற சந்தர்ப்பங்கள் என்ன, அந்த மாதிரி நிலை வரும்போது நம்ம உள்ளத்தில் என்ன வருது, ஆனால் நம்ம உள்ளத்தில் என்ன வரணும் அப்படிங்கிறத அபூபக்கர் அவர்களை பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ளுகிற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல இவர் மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார். இவர் போல ரசூலுல்லாவை நம்பின ஆளும் கூட வேற ஆள் யாரையும் காட்டவும் முடியாது. எந்த அளவிற்கு என்றால், நபிகளார் மெஹராஜ் பயணம் போகிறாங்க. மெஹராஜ் பயணம் போயிட்டு ரசூலுல்லாஹ் அவங்க அடுத்த நாள் காலையில் மக்காவில் ஹரமில் உட்காந்துருக்காங்க. மெஹராஜ் பயணம் இருந்து ரசூலுல்லாஹ் ஹரமில் இருப்பாங்க. ஹரமில் இருந்து ஹரமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போவாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து வானுலக பயணம் போவாங்க. இந்த இரண்டு பயணங்கள், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு பயணம், மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து அந்த வானுலகத்துக்கு ஒரு பயணம். அந்த பயணம் முடிச்ச அடுத்த நாள் காலையில் ரசூலுல்லாஹ் மக்காவில் காபா அங்கே உட்காந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் பெரிய கவலையோடு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இப்போ ரசூலுல்லாவுக்கு அந்த மெஹராஜ் வானுலக பயணம் போனாங்களே அதை பற்றி பெரிய பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாவுக்கு எங்கே தெரியுமா பிரச்சனை, ஹரமில் இருந்து அக்ஸாவுக்கு போனமே அதான் பிரச்சனை. ஏன்னா அந்த மக்கத்து காஃபிர்கள்ட்ட ஒரு நாள் இரவுல ஹரமில் இருந்தேன் அக்ஸாவுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மக்கத்து காஃபிர்களே ஒத்துக்க மாட்டாங்களே. ஏன்னா அந்த காலத்தில் ஹரமில் இருந்து அக்ஸாவுக்கு பயணம் செய்வது ஒரு நாள் இரவில் செய்கிற பயணம் சாத்தியமே கிடையாது. பல நாட்கள் பயணம் செஞ்சு போகணும். அப்படி பல நாட்கள் பயணம் செய்ய வேண்டிய தொலைவை ஒரு நாள் இரவுல கடந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ப வைக்கிறதே பெரிய விஷயம். அந்த மக்கள்கிட்ட அங்கிருந்து அக்ஸாவுக்கு போனேன், அக்ஸாவிலிருந்து வானுலக பயணம் போனேன் என்று நம்ப வைப்பது ஒரு சிரமமான ஒரு விஷயம். அதனால ரசூலுல்லாஹ் முதல்ல இந்த அக்ஸாவுக்கு போன மேட்டரை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு ஒரு கவலையோடு அமர்ந்திருக்கிறார்கள். மக்கள்கிட்ட சொன்னால் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற குழப்பத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபிகளாரை கடந்து அபுஜஹல் வருவான். அபுஜஹல் யாரு, பெரிய எதிரி. அந்த அபுஜஹல் நபிகளாரை கடந்து வரும்போது ரசூலுல்லாஹை பார்த்து நக்கலா ஒரு வார்த்தை, என்ன முகமது இன்னைக்கு எதுவும் செய்தி இருக்குதா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இருக்கு. அப்போ அபுஜஹல் கேட்பான், என்ன செய்தி சொல்லுங்களேன். அது நக்கலாகத்தான், மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. இவர் என்னமாச்சும் ஒன்று சொல்லுவார், அதை வச்சு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணோம்னா இவரை அழிச்சிடலாம் அப்படிங்கிற நக்கல் துணியில தான் அபுஜஹலுடைய கேள்வியும் அமைந்திருக்கும்.
ரசூல்லா கிட்ட வந்து என்ன செய்தி சொல்லுங்களேன். ரசூல்லா சொல்லுவாங்க, நான் ஹரமில் இருந்தேன், ஹரமில் இருந்து அக்ஸாவுக்கு போனேன், அங்கேருந்து வானுலக பயணம் போனேன், இப்போ மறுபடியும் ஹரமில் இருக்கேன். அப்போது அபூஜஹல் கேட்பான், இதே மாதிரி நீங்கள் நேற்று இரவு ஹரமில் இருந்தீங்க. ஆமாம் ஹரமில் இருந்தேன். அங்கேருந்து அக்ஸாவுக்கு போனீங்க. ஆமாம் அக்ஸாவுக்கு போனேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் இங்கே இருக்கீங்க எப்படி? ரசூல்லா சொல்லுவாங்க, ஆமாம் இங்கே தான் இருக்கேன். அந்த செய்தியை கேட்ட உடனே அபூஜஹலுக்கு பெரிய சந்தோஷம். இது வரைக்கும் இவரை பொய்யர்னு சொன்னோம், சூனியக்காரன்னு சொன்னோம், யாரும் நம்புற மாதிரி தெரியல. இப்போ இந்த செய்தியை நம்ம உள்ளே போட்டோம்னா எல்லாரும் நம்ம வழிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு எல்லா காஃபிர்களையும் அழைச்சி ரசூல்லா சொன்ன மேட்டரை எடுத்து சொன்னோம்னா பொய்ன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அபூஜஹல் நினச்சி எல்லாரையும் கூப்பிடும்போது ஒரு தயக்க குணம் அபூஜஹலுக்கு வருது. என்ன தயக்க குணம்? அபூஜஹல் ரசூல்லாட்டே கேட்குறான். அதை அபூஜஹல் கேட்குறான், முகமதை, இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டீங்க, நான் இப்போ எல்லா தலைவர்களையும் மக்கத்து காஃபிர்களையும் அழைத்து இந்த செய்தியை சொல்ல போகிறேன். நான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்ன பிறகு நான் அபூஜஹல்கிட்ட அப்படி ஒரு செய்தியை சொல்லவே இல்லையே அப்படி நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அப்படி சொல்லிட்டு அபூஜஹலுக்கு அசிங்கமாயிரும்ல. அபூஜஹலுக்கு பயம், நம்மக்கிட்ட ரசூல்லா இப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு சொன்ன பிறகு நான் சொல்லவே இல்லையேன்ட்டாங்கன்னா நம்ம கிழிவாயிருவேன். அதனால் அபூஜஹல் கேட்டுக்கிறான். ரசூல்லா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நான் மறுக்கவெல்லாம் மாட்டேன், சொல்லுங்கள். அப்போ அபூஜஹல் ஒவ்வொரு தலைவர்களையும் அவர்களுடைய கோத்திரத்தின் பெயரை சொல்லி அழைத்து, இந்த முகமது என்ன சொன்னார் தெரியுமா? நேற்று இரவு ஒரு ஹரமில் இருந்தாராம், ஹரமில் இருந்து அக்ஸாவிற்கு பயணப்பட்டாராம், மீண்டும் ஹரமுக்கு வந்து விட்டாராம். ஒரு நாள் இரவில் இத்தனை ஒரு தூரத்தை கடப்பது என்பது சாத்தியமா? இவர் பொய் சொல்லுகிறார், நம்புகிறீர்களா என்று அந்த மக்கள் மத்தியில் அபூஜஹல் பிரச்சாரம் செய்ய துவங்குகிறான். அதை கேட்ட உடனே பல பேர், அதுவரைக்கும் முஸ்லீமாக இருந்த பல நபர்கள் அதன் பிறகு இஸ்லாத்தை மறுத்துவிட்டு முர்த்ததுகளாகி போனார்கள், காஃபியர்களாகி போனார்கள். இன்னும் சிலர் நபிகளாரை சோதித்து பார்க்க துவங்கினார்கள். இவர் உண்மையைத்தான் சொல்கிறாரா அப்படின்னு ரசூலுல்லாஹ் டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அக்ஸாவுக்கு போனங்கிறீங்களே, அங்கே எத்தனை தூண் இருந்துச்சு, அங்கே எத்தனை விளக்கு இருந்துச்சு அப்படின்னு போயிட்டு வந்தவங்க சபையில் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நபிகளார் அதற்கு முன்னால் அதற்கு பயணம் பட்டு அங்கே போன ஆளும் கிடையாது. அதனால் ரசூலுல்லாஹ் அந்த பதிலை எல்லாம் சரியாக சொல்கிறாங்க. அங்கே போன ஆட்கள் என்ன அடையாளங்களை கேட்குறாங்களோ எல்லா அடையாளங்களையும் ரசூலுல்லாஹ் சரியாக சொன்ன பிறகு சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் எந்த சோதனைக்கு உட்படுத்தாமல் முர்த்ததுகளாக போனாங்க, சிலர் சோதனைக்கு உட்படுத்தி நபிகளாரை ஏற்றுக்கொண்டார்கள். இதே செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வருகிறது. அபூபக்கர் கேட்குறாங்க, உண்மையிலே இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆமாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா ஏற்றுக்க வேண்டியதான், முடிஞ்சிச்சு. அவர் எந்த சோதனைக்கு உட்படுத்தவே இல்லை, எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ் கிட்டேருந்து செய்தி வந்துருச்சுன்னா அந்த செய்தி உண்மையாகத்தான் இருக்கும். நபிகளார் எப்படி பொய் சொல்லுவார்கள் அப்படின்னு 100% நபிகளாரை, நபிகளாருடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பிய நபராக அபூபக்கர் அவர்கள் இருந்தார்கள். இதில் நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும். என்னன்னா, அபூபக்கர் அவர்கள் எந்த சோதனைக்கு உட்படுத்தாமல் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு செய்தி வந்த உடனே சோதனைக்கு உட்படுத்தாமல் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி ஏற்றுக்கலாமான்னா நம்ம ஏற்றுக்க கூடாது. ஏனென்று சொன்னால் அபூபக்கர் அவர்கள் காலத்தில் அவங்க ரசூலுல்லாஹ்வே இருக்காங்க. ஒரு செய்தி தவறாக வந்தாலும் கூட அபூபக்கர் அவர்களால் திருத்தி கொள்ள முடியும், சரிபார்த்து கொள்ள முடியும். சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு நபர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நமக்கு அது போல பல செய்திகள் வரும். நபிகளார் சொல்லாத செய்திகளை நபிகள் நாயகம்னு போட்டு டெக்ஸ்ட் வரும், இமேஜ் வரும், வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் ஆகி வரும். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தால் ஏற்றுக்கலாமான்னு கேட்டால், இன்றைக்கு நபிகளார் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி வந்தால் அதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த செய்தியில் அவங்கள்ட்ட படிப்பினை இல்லை. ஆனால் இதில் எதை விளங்கிக்கணும்னு கேட்டால், நபிகளாரை எந்த அளவிற்கு நம்பினார்கள், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை எந்த அளவிற்கு உறுதியாக நின்றார்கள் என்பதை இந்த இடத்துல அபூபக்கர் அவர்களிடமிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். இது ஒரு செய்தி. இப்படி நபிகளார் வாழுகிற காலத்தில் நபிகளாருக்கு எல்லா நேரங்கள்லையுமே துணையாக, நபிகளாருக்கு எல்லா நேரங்கள்லையுமே ஒரு ஆறுதலாக இருந்த நபர் அபூபக்கர். அவங்க ஹிஜ்ரத் பண்ணி போகும்போது கூட ரசூலுல்லாஹ் எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசி அபூபக்கர் அவங்கள இருக்க சொல்லிட்டு அபூபக்கர் அவங்கள தாங்கூட தான் அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக, நபிகளாருக்கு துணையான ஒரு நபராக அபூபக்கர் அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்திலேயும் கூட சில செய்திகளின் மூலமாக அபூபக்கர் அவர்களுடைய உறுதியை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆனால் இவருடைய உண்மையான ஒரு ரோல் எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு. நபிகளார் வாழ்கிற கால வரைக்கும்
மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒரு குழப்பத்தையும் யாராலும் கொண்டு வரவே முடியாது. அது ஒரு சின்ன குழப்பமாக இருந்தாலும், குழப்பம் இதிலிருந்து வருங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட நபிகளார் அதை முழுமையாக அழித்தெறிந்து விடுவார்கள். தப்பு நடந்தா இல்லை, தப்பு வருங்கிற சூழல் இருந்தால் ரசூலுல்லாஹ் அழிச்சிருவாங்க. முஆது இப்னு ஜபல் அவர்கள் ஒரு பள்ளிவாசல்ல தொழுக வைக்கிறாங்க. தொழுக வைக்கும் போது இன்னொரு ஆள் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. முஆது இப்னு ஜபல் தொழுக வைக்கிற ஆள் சூரா ஓதிக்கிட்டே இருந்தாங்க. பின்னாடி ஜாயின் பண்ண ஆளுக்கு இவர் இப்போ நிறுத்துற மாதிரி தெரியலன்னு தொழுகையை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டு நபிகளார் இடத்துல கொண்டு செல்லப்படுகிறது. நபிகளார் தொழுகையை பாதியில் விட்டுட்டு போன நபரை கண்டிக்காமல் முஆது இப்னு ஜபலை கண்டித்தார்கள். எப்படி கண்டிக்கிறாங்க? அதுவும் முஆது குழப்பம்ன்றீங்களா மார்க்கத்தில்? இப்படி இன்னைக்கு நம்முடைய பார்வையில் கூட தொழுகையை நீட்டி வைக்கிறாரு குழப்பம் பண்ணாருன்னு சொல்ல மாட்டோம். தொழுகையை நீட்டி வைக்கிறாரு நம்ம ஒரு முகசுளிப்பை வேண்டுமானால் காட்டுவோமே தவிர, தொழுகையை நீட்டி வைக்கிற ஆளு குழப்பம் பண்றாருங்கிற அளவுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, இதற்கு நபிகளார் அனுமதி அளித்தால் இது காலப்போக்கில் வேற இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அதனால ரசூலுல்லாஹ் இது துளிர் விடும் போதே தடுக்கிறாங்க. முஆதே, நீங்கள் குழப்பம் செய்ய பார்க்கிறீர்களா? நீங்க தொழுகை வைப்பதாக இருந்தால் சுருக்கமாக தொழுகை வைங்க. உங்களுக்கு பின்னால் முதியவர்கள் நிற்பார்கள், உங்களுக்கு பின்னால் குழந்தைகள் நிற்பார்கள், உங்களுக்கு பின்னால் நோயாளிகள் நிற்பார்கள், அவசர வேலைக்காக செல்லக்கூடியவர்கள் நிற்பார்கள். அவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்க நீண்ட நேரம் தொழுக வைக்கணும்னா தனியாக தொழுவுங்க. மக்களோடு நீங்க சேர்ந்து ஜமாத்தாக தொழுவதாக இருந்தால் சுருக்கமாக வைங்க அப்படின்னு ஒரு குழப்பம் துளிர்விடும் என்கிற சூழல்ல கூட ரசூலுல்லாஹ் வெட்டி எரிஞ்சிடுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் மார்க்கத்தின் பக்கம் எந்த ஒரு சாயத்தையும் பூசவே முடியாது. மார்க்கத்தில் எந்த ஒரு பிதஅத்தையும் கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது. எந்த ஒரு குழப்பத்தையும் யாராலையும் உற்பத்தி செய்து விட முடியாது. ஆனால் நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு கேட்டாக ஓப்பன் ஆகும். எந்த அளவிற்கு? ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு மார்க்கத்தின்பால் ஒரு குழப்பம் வருகிறது, பல குழப்பங்கள் வருகிறது. எல்லா குழப்பத்தையும் தனியாக நின்று ஃபேஸ் பண்ணால் அபூபக்கர். அதில் தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த உறுதியும் வெளிப்படுகிறது. அதை அவர்களுடைய அந்த சூழலை பற்றி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அபூபக்கருடைய மகள் சொல்றாங்க, அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அந்த சுமை ஒரு மலை மீது சுமத்தப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த மலை சுக்குநூறாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அது மாதிரி பல குழப்பங்கள் மார்க்கத்தின் பெயரால் ஏற்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு. அந்த நேரங்களில் அல்லாஹ் அபூபக்கரை மட்டும் ஜனாதிபதியாக ஆக்கியிருக்காவிட்டால் அல்லாஹ்வை வணங்குற ஆள் இருந்திருக்க மாட்டாங்கிற அளவுக்கு குழப்பமான சூழல் இருந்துச்சு. அந்த இடத்துல அபூபக்கர் அவங்க நின்னதுனால எல்லா பிரச்சனையும் முடிச்சாங்க. அபூபக்கர் நிக்கலன்னு சொன்னா குழப்பம் எங்கேயோ போயிருக்கும் அப்படின்னு அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லுகிறார்கள். அபூபக்கர் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த முஸ்லிமை அழிச்சு கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் அபூபக்கர் எல்லாரையும் சமாளிச்சு தனி ஆளாக ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு அபூ ஹுரைரா சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு ஏராளமான குழப்பங்களையும் ஏராளமான சிக்கலையும், தனி நபர் என்று சொன்னால் இலக்கணமாக இல்லை, உண்மையிலேயே தனி நபராக ஃபேஸ் பண்ணால் அபூபக்கர். அப்போ ஒட்டுமொத்த உறுதியும் நபிகளாருடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் அவங்க எப்படி சமாளிச்சாங்கிறத பார்க்கும்போது ஒட்டுமொத்த உறுதியும் நம்மளால் பாடம் படிக்க முடியும். வாழ்க்கையில் எந்த சூழல் வந்தாலும் அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை பெற்று படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு மனப்பக்குவத்தை அபூபக்கர் அவர்களை பற்றி இந்த வரப்போகிற செய்திகளின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். என்ன மாதிரி குழப்பம் வருதுன்னா, நபிகளார் மரணிக்கிறார்கள். மரணிக்கும் போது அபூபக்கர் அவங்க ஊரில் இல்லை, வேற ஊரில் இருக்காங்க. நபிகளார் மரணிச்சிட்டாங்கிற செய்தி அபூபக்கர் அவர்களுக்கு கிடைக்கிறது. விரைந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவை பார்த்தால் ஒரு பெரிய குழப்பம் நிலவுகிறது. நபிகளார் மௌத்தாகவே இல்லைன்னு ஒரு குழப்பம். அதான் மார்க்கத்தின் பெயரால் வருகிற முதல் குழப்பம். அதுக்கு தலைமை தாங்கின ஆள் யாருன்னு பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்களும் மார்க்கத்தில் குழப்பம் பண்ணணும்னு பண்ணலை, நபிகளார் மரணிச்சிட்டாங்கிற அந்த அதிர்ச்சியின் காரணமாக, தூங்குன ரசூலுல்லாஹ் எந்திரிக்கலேங்கிற ஒரு கவலையின் காரணமாக உமர் அவர்களே நிதானம் இழந்து என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா வெட்டிடுவேங்கிறாங்க. கையில் வாளை வச்சுக்கிட்டு யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அவர் இந்த உமருடைய வாளுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு மிரட்டுறாங்க மக்களை. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய லீடர் அபூபக்கர் அவர்கள் இல்லை. அவங்க இல்லாத நேரத்தில் உமர் அவர்கள் அந்த ரோல் எடுக்கிறாங்க. பல பேர் உமருக்கு பின்னால் இருக்கிறார்கள். நபிகளார் மரணிக்கலங்கிற ஒரு பெரிய குழப்பம் அந்த இடத்தில் நிலவுகிறது. அந்த குழப்பமான சூழல்ல
ரசூல்லா மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னால் வெட்டிருவேன்னு உமர் அவர்கள் இருக்கிற நேரத்தில் அந்த இடத்திற்கு அபூபக்கர் வருகை தருகிறார். நேராக வந்து உள்ளே போகிறாங்க. ரசூல்லா அவங்க வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. முகத்திலிருந்து துணியை நீக்கிவிட்டு நபிகளாருக்கு முத்தம் கொடுத்து விட்டு அபூபக்கர் சொன்னார்கள், முகமது அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கும்போதும் நறுமணம் கமந்தீர்கள், உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் நீங்கள் நறுமணமாக இருக்கிறீர்கள். அது ரசூல்லா கிட்ட சொல்கிற செய்தி இல்லை. ரசூல்லா மரணிச்சுட்டாங்கல்ல, ரசூல்லா அந்த இடத்துல செவி இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அபூபக்கர் அவர்கள் ரசூல்லாவை பார்த்து சொன்னாங்கன்னா அது ரசூல்லாவுக்கான மேட்ரு இல்லை, அது அந்த இடத்துல இருக்கிற அந்த சூழலுக்கான சொல்யூஷன். அந்த சூழல் கடுமையாக இருக்குது. அந்த சூழலுக்கான சொல்யூஷனை ரசூல்லாவுக்கு பக்கத்தில் ரசூல்லாவுடைய வீட்டில் அபூபக்கர் சொல்கிறாங்க, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் நறுமணமாக இருந்தீர்கள், அதே போல நீங்கள் மரணித்த பிறகும் நறுமணமாக இருக்கிறீர்கள். மரணிச்சிட்டீங்கிறாங்க. அதன் பிறகு வெளியே வந்து மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் மிக கடுமையான வார்த்தைகள், முகம்மதை வணங்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், முகம்மது மரணித்து விட்டார். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். இது ஏன் கடுமைன்னா, அபூபக்கர் அவர்கள் எந்த நேரத்திலையுமே முகம்மதுன்னு பேரை சொல்லி சொன்னதா ஒரு செய்தியும் பார்க்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு சொல்லுவாங்க. பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர்னு அவங்க அழைச்சி ஒரு கண்ணியமான வார்த்தைகளில் அழைச்ச மாதிரி தான் செய்திகளை பார்க்க முடியும். முகம்மதுன்னு பேரை சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த வார்த்தையின் மூலமாகவும் புரிய வைக்கிறாங்க. எப்படி கருத்தின் மூலமாக ரசூலா மரணிச்சுட்டாங்கன்னு புரிய வைக்கிறாங்களோ அதுபோல வார்த்தையின் மூலமாகவும் அவர் மரணித்து விட்டார் என்கிற செய்தியை அபூபக்கர் புரிய வைக்கிறார்கள். மேலும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லிய வசனங்களை எடுத்துக்காட்டாக சொல்லி அந்த வசனங்களின் மூலமாக அந்த மக்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். நபிகளார் அபூபக்கர் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொன்ன வசனத்தை சொல்லுகிறார்கள், இன்னக்க மையித்துன் வா இன்னஹும் மையித்துன், முகமதே நீர் மரணிப்போற, அவர்களும் மரணிக்கக்கூடியவரே, அல்லாஹ் சொன்னது. அப்போ நீங்கள் மரணிக்கக்கூடிய ஆள் அல்லாஹ் சொல்லிட்டானே அப்படின்னு அல்லாஹ் சொன்ன வசனத்தை அபூபக்கர் அவர்கள் அந்த சபையில் எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து மேலும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொன்ன இன்னும் சில செய்திகளை சொல்கிறார்கள். அம்மா முகம்மதன் இல்லா ரசூலன், இந்த முகம்மது என்பவர் தூதரை தவிர வேறு யாரும் கிடையாது. அவர் ஒரு தூதர். எப்படி மற்ற தூதர்கள் வந்தார்களோ அதுபோல இந்த முகம்மதும் ஒரு தூதர். கத ஹலத் மின் கப்லிஹி ருசூல், இவருக்கு முன்னால் பல தூதர்கள் வந்து சென்று விட்டனர். அஃபையும் மாத்த, இவர் இறந்து விட்டாலோ குத்தில கொல்லப்பட்டாரோ நீங்கள் வந்த வழியே திரும்பி சென்று விடுவீர்களா? அவர் இறந்துட்டாரு, அல்லாஹ் கேட்குற செய்தி. இந்த முகமது அவர் இறந்துட்டாலோ கொல்லப்பட்டுட்டாலோ நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி காஃபிராக இருந்தீங்களா அந்த வழிக்கு போயிடுவீங்களா? என்றால் நீங்கள் முகமது அவங்களுக்காக மார்க்கத்துக்கு வந்தீங்களா அல்லாஹ்வுக்காக மார்க்கத்துக்கு வந்தீங்களான்னு அல்லாஹ் கேட்கிற வசனங்களை அந்த மக்களுக்கு முன்னால் அபூபக்கர் அவர்கள் எடுத்துரைத்த பிறகுதான் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய தெளிவே கிடைக்குது. அது வரைக்கும் அந்த மக்கள் எந்த நிலையில் இருக்காங்கன்னா, அந்த வசனத்தை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையேங்கிற நிலைமைக்கு அந்த மக்கள் இருக்காங்க. அது தெரிஞ்சுதான் வச்சுருந்தாங்க. அந்த ரசூல்லா மரணிச்சுட்டாங்கிற தாக்கம் ஏற்படுத்தின விளைவு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டால், அந்த வசனத்தையே மறக்கிற அளவுக்கு, ரசூல்லாவும் மரணிப்பாங்கிற வசனத்தை, அல்லாஹ் இறக்கின வசனத்தை மறந்து போகிற அளவிற்கு, நிதானம் இழக்கிற அளவிற்கு அந்த மக்களுடைய மனநிலைகள் இருந்தது. அப்போ அந்த மனநிலையத்தான் அபூபக்கர் உடைக்கிறாங்க. யாருக்கு முன்னாடி உடைக்கிறாங்க? ரசூல்லா மரணிச்சுட்டாங்கன்னு சொன்னால் வெட்டிடுவாங்களா உமர், அவருக்கு முன்னால் எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவருக்கு முன்னால் போட்டு உடைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம அவங்க அறிவுரை பண்ணாங்கங்கிற அளவுக்கு நம்ம கடந்து போகலாம். ஆனால் சிந்திச்சு பாருங்க, ரசூல்லா மரணிக்கலைங்கிற ஒரு கொள்கை அன்றைக்கு அபூபக்கர் அவர்களால் உடைக்கப்படாமல் இருந்திருக்குமே ஆனால் இன்னைக்கு ரசூல்லாவுக்கு ஊருக்கு ஊர் செலவு வச்சிருப்பாங்க. ரசூல்லாவை பெரிய ஆளாக மாற்றி ரசூல்லா எதையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் மார்க்கமாக கடைபிடிக்கிற அளவிற்கு பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் துவங்குற நேரத்தில் உடைச்சால் அபூபக்கர். இப்படி ரசூல்லா மரணித்த பிறகு ஒரு குழப்பம் வருகிறது. குழப்பம் வந்த நேரத்தில் அந்த குழப்பத்தை உடைக்கிறாங்க. இது முதல் குழப்பம். இதில் ரொம்ப போல்டாக நின்று உமர் அவர்களை எல்லாம் எதிர்த்து, உமருக்கு பின்னால் நின்ற எல்லா சகாபாக்களையும் எதிர்த்து இந்த செய்தியை சொல்லி அவங்க மார்க்கப்படி ஒரு கருத்தை நிலைநாட்டினார்கள். அடுத்ததாக ரசூல்லா மரணத்திற்கு பிறகு வந்த அடுத்தடுத்து நடக்கிற குழப்பம், அதே நாளில் அடுத்தடுத்து நடக்கிற இரண்டாவது குழப்பம் என்னன்னு கேட்டால், மதீனாவாசிகள் இருப்பாங்களே, இப்போ ரசூல்லா இருக்கிறது மதீனாவில் மக்காவாசிகளும் இருப்பாங்க, மதீனாவாசிகளும் இருப்பாங்க, யூதர்களும் இருப்பார்கள். யூதர்கள் சப்ஜெக்ட் இல்லை. மதீனாவாசிகள் எல்லாம் அந்த மதீனாவுடைய தலைவருடைய வீட்டில் எல்லாரும் போய் மஷூரா பண்ணுறாங்க.
அவருடைய வீட்டில் மஷூராவில் என்ன செய்தி பேசப்படுதுன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு மக்காவாசி, அவங்க மக்காவுக்காரவங்களாக இருந்தாலும் நம்ம தான் அழைப்பு கொடுத்தோம், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக நமக்கு தலைமை தாங்கி அவங்க ஒரு லீடராக இருந்தாங்க. இப்போ அவங்க மரணிச்சிட்டாங்க. இவங்க மௌத்துக்கு பிறகு இப்போ நம்ம அடுத்த லீடரை தேர்ந்தெடுக்கணும். அடுத்த லீடர் எப்படி இருக்கணும்னா, அவர் ஒரு மதீனாவாசியாகத்தான் இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் மக்காவாசிக்கு வாய்ப்பு கொடுத்தோன்னா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ நம்ம சும்மா இருந்தோம்னா அடுத்து மக்காவாசிகளே வந்துக்கிட்டு இருப்பாங்க. மதீனாவை மக்காவாசிகள் ஆட்சி பண்ணுவதா? அப்போ நம்ம மக்கா ஆளுங்க தான் நம்ம தலைவராக இருக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம், அவங்க சாது பின் உபாதா என்கிற மதீனாவாசிகளுடைய தலைவர், அவருடைய வீட்டு வாசலில் மஷூரா நடக்குது. அவரும் தலைமை தாங்கி அந்த மஷூராவை நடத்துகிறார். இந்த செய்தி அவங்க சபைக்கு வருது, அபூபக்கர் அவர்கள் இருக்கிற சபைக்கு வருது. உமரும் இருக்கிறாங்க, அபூபக்கர் இருக்கிறாங்க. அந்த சபைக்கு வந்த உடனே அந்த இடம் எவ்வளவு கொந்தளிப்பாக இருக்கும். அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது அவங்களுக்குள்ளே இவரை போடுவோம் அவரை போடுவோம்னு அவங்களுக்குள்ள ஒரு காரசாரமான விவாதம் நடக்கும். அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே மிக கொந்தளிப்போடு பேசப்படும். அந்த இடத்துல நீங்கள் எடுத்த முடிவு தப்புன்னு போய் சொல்கிறதா இருந்தால் அது இன்னும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அப்படி இருக்கிற சூழல் இந்த செய்தி அபூபக்கர் அவர்களை நெருங்கும் போது அபூபக்கர் சொல்கிறாங்க, வாங்க அந்த இடத்துக்கு போய் பேசுவோம். உமர் சொல்கிறாங்க, அபூபக்கர் இப்போ போக வேணாம், இப்போ ரொம்ப டென்ஷனான இடம், இப்போ போக வேணாம், நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து போவோம், அதாவது சரி பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் அதெல்லாம் கேட்கவே இல்லை, அந்த இடத்துக்கு போய் சரி பண்ணணும், அது மட்டும்தான் அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் அபூபக்கர் அவர்கள் அந்த மதீனாவாசிகளுடைய தலைவர்கள் இருக்கிற மஷூரா நடக்கிற இடத்த போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து பேசுகிறாங்க. அப்படி அவங்க பேசின செய்திகள் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை உமர் அவர்கள் பல ஆண்டுகள் கழித்து விவரிக்கிறார். அப்படி சபைக்கு நானும் போனோம், அபூபக்கரும் போனாங்க. அந்த உமர் சொல்லும்போது நான் என்ன பண்ணேன்னா, உமர் அவர்கள் அந்த சபைக்கு போவதற்கு முன்னாடி என்ன வசனங்களை பேசுறது, என்ன செய்திகளை சொல்லி இந்த மக்களை சரி பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு ஹின்ஸை எடுத்திருந்தேன். அந்த ஹின்ஸை எடுத்துட்டு நானும் போயிருந்தேன். உமர் அவர்கள் தான் முதலில் பேச துவங்குகிறார். அபூபக்கர் அவர்கள் எழுந்து உமரை அவங்க அமர சொல்லிட்டு அபூபக்கர் அவங்க பேசுகிறாங்க. அபூபக்கர் அவர் பேசிய பேச்சை பற்றி உமர் அவர்கள் சொல்லும்போது அவர் அபூபக்கர் பேசுனதை பார்த்தா நான் எடுத்த ஹின்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு, அந்த இடத்துல நான் பேசியிருந்தா கூட அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க முடியாது. நான் என்னுடைய சிந்தனைகளை எல்லாம், என்னுடைய ஹின்ஸையெல்லாம், என்னுடைய பேச்சையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அந்த இடத்துல அபூபக்கர் அவர்கள் பேசினார்கள் அப்படின்னு அபூபக்கர் அவங்க பேசுகிறாங்க. அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்தான். ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் அவர்கிட்ட மார்க்கம் இருக்கா, உறுதியாக இருக்காரு அப்படி பார்த்து தேர்ந்தெடுக்கணும். மதீனாவாசி மக்காவாசி அப்படின்னு பார்த்தா தேர்ந்தெடுக்கிறது, அப்படி பார்த்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அந்த ஊரை நாசமாக போயிடாதா? ரசூலுல்லாஹ் இத்தனை வருஷமாக கட்டி காத்த அந்த மார்க்கம் என்பது மக்கள் மத்தியில் எவ்வளவு கண்ணியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் கட்டுப்பாடோடு ரசூலுல்லாஹ் இந்த மார்க்கத்தை நம்மக்கிட்ட சொல்லி வந்தாங்களோ அந்த செட்டப்பெல்லாம் உடஞ்சிடும். இந்த ஊருக்காரர் தான் வரணுங்கிற மாதிரி இருந்தால் அந்த செட்டப்பு நிலைக்காது. அப்போ எந்த ஊருக்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, ஊரை பார்க்கக்கூடாது. இப்போ சொல்லுவோம் தமிழகத்தை தமிழர் தான் ஆளணும், அதுவும் ஒரு முட்டாள்தனமான வாதம் தான். எத்தனையோ பேர் தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்ட எத்தனையோ பேர் இருப்பான். தமிழ்நாட்டிலே இருந்துக்கிட்டு சுரண்ட ஆள் இருப்பான், மோசடி பண்ணுற ஆள் இருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த ஊரில் இருக்கிற ஆட்கள் தான் அந்த ஊரை ஆளணும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு சித்தாந்தம். யாராக இருந்தாலும் அவர் நேர்மையானவரா, அவர் சிறந்தவரா, உறுதியானவரா, வளைந்து கொடுக்காதவரா, இப்படிங்கிற தன்மைகளை பார்த்து தான் அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கணுமே தவிர ஒரு ஊரில் பிறந்துட்டாரு, இந்த கோத்திரத்தில் பிறந்துட்டாரு, இந்த ஜாதியில் பிறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் சட்டப்பை அழிஞ்சி அது எந்த கொள்கையாக இருந்தாலும் நாசமாக போயிடும். அப்போ அப்படி ஒரு கொள்கைக்கு எதிராக அபூபக்கர் அவர்கள் பேச துவங்குகிறார்கள். நீங்கள் ஆட்களை பார்க்காதீங்க, எந்த ஊருன்னு பார்க்காதீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவர்கிட்ட கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்னு பேசிட்டு அந்த சபைக்கு போகும்போது அபூபக்கர் அவர்களும் போனாங்க, உமரும் போனாங்க. மூன்றாவது நபராக அபூ உபைதா அல் ஜர்ரா அந்த சகாபியும் போனாங்க. அந்த 3 சகாபியும் போயிட்டு அபூபக்கர் அவர்கள் எல்லா செய்தியும் பேசி முடித்த பிறகு அந்த மதீனாவாசிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறாரே உமர், இவரும் ஒரு சிறந்தவர் தான், ஒன்று இவரை தூக்கி நீங்கள் தலைவராக போடுங்க, இவரும் இல்லை என்றால் அபூ உபைதா அல் ஜர்ரா இவர் இருக்கார இவரை தலைவராக போடுங்கள். அபூ உபைதா அல் ஜர்ராவும் அஷ்ரத்து முபஷ்ஷரால உள்ள ஒரு ஆள், சொர்க்கவாசி என்று நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேரில் எப்படி அபூபக்கர் வருவாங்களோ உமர் வருவாங்களோ அது மாதிரி ஒரு ஆள் அபூ உபைதா அல் ஜர்ரா. அப்போ இந்த 2 பேரை காமிச்சு அபூபக்கர் சொல்கிறாங்க, இந்த 2 பேரில் ஒரு ஆளை போடுங்க, உறுதியான ஆட்கள் அப்படின்னு சொல்லும்போது
உமர் அவர்கள் எழுந்து மறுக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. அப்படி உமர் சொன்ன செய்தி என்ன, ஒரு ஆளை தலைவராக போடுறதா இருந்தால் எங்களை விட சிறந்த ஆள் அபூபக்கர், அவரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கரை நான் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்கிறேன் அப்படின்னு பையத்து பண்ணி முதலாக பையத்து கொடுத்த ஆள் உமர் அவர்கள், அபூபக்கர் அவர்களுக்கு. அப்போ அந்த சூழலும் அபூபக்கர் அவங்க பேசி தான் அந்த மக்கள் மனம் மாறி இருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த சூழலும் எல்லா மக்களும் சேர்ந்து அபூ ஹுரைரா அவங்கள தலைவராக்குறாங்க. அபூபக்கர் அவங்க தலைவர் ஆயிட்டாங்க. இது இரண்டாவது குழப்பம். ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு மரணிக்கலன்னு வந்த குழப்பத்தை நின்று பேஸ் பண்ண ஆள் அபூபக்கர் தான். அதன் பிறகு மதீனாவாசி தான் ஆளுநர் வந்த குழப்பத்தையும் நின்று பேசி சமாளித்த ஆளும் அபூபக்கர் தான். இப்படி அபூபக்கர் அவர்கள் தலைவர் ஆன பிறகு இன்னும் பல குழப்பங்கள் மார்க்கத்தில் ஏற்படுகிறது. மார்க்கத்துடைய பேஸ்மெண்ட்டில் இருந்தே அந்த குழப்பத்தை துவங்குறாங்க. எப்படி வருகிறது என்று சொன்னால், நபிகளார் மரணிச்சிட்டாங்க. நபிகளார் இருக்கும்போது நபிகளாருடைய கைக்குள்ளே பெரிய அளவிற்கான ஒரு ஆளுகையை தான் ரசூலுல்லாஹ் கையில் வச்சுருந்தாங்க. நபிகளாரை எதிர்த்து பேசுவதற்கோ, நபிகளாரை தாக்குவதற்கோ, நபிகளாரை அழிப்பதற்கோ எந்த நபரும் முன்வர முடியாது என்கிற அளவிற்கு ஒரு மாத தொலைவிலே இருக்கிற நபருக்கு கூட நபிகளாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் உள்ளத்தில் அச்சம் வரக்கூடிய அளவிற்கான ஒரு பெரிய பலத்தை அல்லாஹ் நபிகளாருக்கு வழங்கியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய லீடர் மௌத்தாயிட்டாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு லீடர் இருக்கும்போது அவருக்கு பயந்துக்கிட்டு அவருடைய கட்டளைகளை ஏற்று நடைமுறைப்படுத்தின ஆட்கள் இருக்கத்தானே செய்வாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கொள்கையை பார்த்து ஏற்றுக்கிட்ட ஆள் எப்படி இருப்பாங்களோ அது போல இவர் பலமாயிட்டாருங்கிறதுக்காக பயந்து நிர்பந்தத்தில் ஏற்றுக்கிட்ட ஆள் இருக்கத்தானே செய்வாங்க. அப்படிப்பட்ட ஆட்களும் அப்படிப்பட்ட ஊர்களும் ஒன்று ஒன்றா வெளிப்படுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு எந்த பேஸ்மெண்ட்டை வச்சு அவங்க வெளியே வர்றாங்கன்னு கேட்டால், நபிகளாருடைய மௌத்துக்கு பிறகு நாங்கள் சக்காத்து கொடுக்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் சக்காத்து கொடுத்தோம், ரசூலுல்லாஹ் மரணிச்சுட்டாங்க, இனிமேல் சக்காத்து கொடுக்க மாட்டோம் என்கிறார்கள். அதற்கு சாதகமான ஒரு வசனத்தை திருமறை குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கொண்டு வர்றாங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுவான், நபியே அந்த மக்கள் உங்ககிட்ட வந்து சக்காத்தை கொடுத்தாங்கன்னா நீங்கள் சக்காத்தை வாங்குங்க, சக்காத்தை வாங்கிய பிறகு அந்த மக்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிற திருமறை குர்ஆனில். இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு இப்போ ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நம்ம சக்காத்தை கொடுக்குறோம், ரசூலுல்லாஹ் வாங்குறாங்க. அடுத்து என்ன, ரசூலுல்லாஹ் நமக்காக பாவ மன்னிப்பு செய்வாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இல்லை, இப்போ யார் பாவ மன்னிப்பு செய்வாங்க? பாவ மன்னிப்பு செய்ய ஆள் இல்லைன்னா சக்காத்து கொடுக்க கடமை இல்லை அப்படிங்கிற ஒரு பேஸ்மெண்ட்டை வச்சு சக்காத்து கொடுக்க மாட்டோம்னு ஒரு கூட்டம். இது எந்த அளவிற்கு வருகிறது என்று சொன்னால், பல ஊர்களில் ஜும்மா தொழுகை நடக்கலை. பல பேர் இது ஒரு பெரிய நிலைப்பாடாக எடுத்து மதீனாவை சுற்றி இருக்கிற எல்லா ஊர்களையும் இந்த கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக பரவி எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா சக்காத்து கொடுக்க மாட்டோன்னு முடிவு எடுத்து அவர்கள் ஊரில் ஜும்மா தொழுகை நடத்த மறுக்கிறார்கள். மக்காவிலும் நடக்குது, மதீனாவிலும் நடக்குது. சொற்பமான நபர்கள், சொர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சகாபாக்கள் அவங்க இந்த இதை ஏற்றுக்கலை. அதுபோல் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்றுக்கலை, இப்னு அப்பாஸ் ஏற்றுக்கலை. அப்படி சில பேர் ஏற்றுக்காமல் இருந்தாங்க. இது போல் இன்னும் சிலர் ஏற்றுக்காமல் இருந்தாலும் கூட பெரும்பாலான நபர்கள் இந்த கொள்கைக்குள்ளே வந்துட்டாங்க, ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. இது மார்க்க அடிப்படையில் பார்த்தாலும் கூட இது தவறான, சிந்திக்கும் போது லாஜிக்காக பார்த்தா சரின்னு தோணும். ஆனால் ஒரு குர்ஆனுடைய லாங்குவேஜிலேருந்து யோசித்து பார்த்தோம்னா இது ஒரு தவறான வாதம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல கூட சொல்லுவான், நபியே மூமின்கள் பாவம் செய்து உங்களிடத்துல வந்து பாவ மன்னிப்பு கேட்டால் நீங்களும் மன்னிச்சா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பான். ரசூலுல்லாஹ் மன்னிச்சா அல்லாஹ்வும் மன்னிப்பதாக சொல்லுகிறான். அப்போ இந்த வசனத்தை பார்த்தா என்ன விளங்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு பாவ மன்னிப்பே கிடையாது அப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் தானே. அந்த ஆர்கியூமெண்ட்டு சரின்னு சொன்னால் இந்த ஆர்கியூமெண்ட்டும் சரி. ஆனால் அப்படி விளங்கக்கூடாது. அந்த சட்டம் யாருக்காக சொல்லப்படுகிறது என்றால் நபிகளார் காலத்தில் வாழ்ந்த நபர்களுக்கு. ரசூலுல்லாஹ் பாவ மன்னிப்பு சக்காத்து கொடுக்குற ஆட்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்காங்கன்னா அது ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பொருந்தும். ரசூலுல்லாஹ் கிட்ட போய் ரசூலுல்லாஹ்வை மன்னிக்கணும் அப்போ தான் அல்லாஹ் மன்னிப்பான்னா அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பொருந்தும். இன்னொரு ஹதீஸை கூட இது நம்ம வழங்கிக்கலாம். ஒரு செய்தி இருக்கிறது, நபிகளார் சொன்னார்கள், யார் என்னை கனவில் கண்டாரோ அவர் விழித்த பிறகும் என்னை காண்பார். ரசூலுல்லாஹ் ஒருத்தவங்க கனவுல வந்தாங்கன்னா அவர் முழிச்ச உடனே ரசூலுல்லாஹ்வை சந்திச்சிருவார். இன்றைக்கி பல பேர் போய் சொல்ல, ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன் அப்படின்னு நம்ம கூட கதையை விடுற ஆட்கள் பல பேர் இருக்கலாம். ஆனால் இந்த ஹதீஸ் யாருக்கு பொருந்தும்? ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த ஆட்களுக்கு மட்டும் பொருந்தும். ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு யாரும் ரசூலுல்லாஹ்வை பார்க்காத யார் ரசூலுல்லாஹ்வை பற்றி கனவு காண முடியாது.
ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த ஆட்கள் தான் நபிகளாரை பார்க்கிறார்கள், கனவில் பார்க்கிறார்கள், கனவில் இருந்து விழிந்த பிறகு அதன் பிறகு நபிகளாரை பார்ப்பார்கள். அது ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த ஆட்களுக்கு. இப்படி சில சட்டங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த ஆட்களுக்கு என்று பிரதானமாக சொல்லப்பட்டு இருக்கும். அதை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமான சட்டமாக பொருத்தி மார்க்கத்திலிருந்து ஒரு தவறான வாதத்தை திரித்து ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்கிற நிலைப்பாடு எடுத்து ஒரு பெரிய கூட்டம் கிளம்புது. அந்த கூட்டம் கிளம்பி என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, அபூபக்கரை எதிர்க்கணும், மதீனாவை அழித்து காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒன்றாக திரண்டு இந்த பிரச்சாரத்தை தாவா பண்ணி கொண்டு போகணும்ல, அதற்கு ஒரு பிரச்சார குழுவையும் மதீனாவிற்குள்ளே அனுப்புகிறாங்க. அந்த பிரச்சார குழு மதீனாவுக்குள்ளே வருது. மதீனாவுக்குள்ளே இருக்கிற சகாபாக்களும் கூட பல பேர் அந்த கொள்கையை ஏற்றுக்கிறாங்க. அவங்க மனசில் என்ன ஓடுதுன்னா, அந்த லாஜிக்கை சிந்திச்சு சரிதான், அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு சக்காத்து கடமை இல்லை, அபூபக்கர்ட்ட போய் சொல்லுவோம், பேசுவோம், அபூபக்கர் அவர்கள் ஒத்துக்கொள்வாரே ஆனால் அது நல்ல விஷயம்தான், ஒத்துக்கலைன்னா நம்ம சைலண்டாக இருந்துப்போம் அப்படின்னு பல பேர் முடிவெடுக்கிறாங்க. அந்த பல ஊர்களில் இருந்து உருவான அந்த கொள்கை உண்டாக்கிய ஒரு தூதுக்குழு மதீனா ஊருக்குள்ளே வந்து சகாபாக்களை பிரெயின் வாஷ் பண்ணி பல பேர் அந்த கொள்கையின் பக்கம் ஈர்த்துட்டாங்க. இந்த செய்தி அபூபக்கர் அவர்கள்ட்ட வருது. அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு சட்டத்தில் ஒரு கயிறு அளவிற்கு மக்கள் தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணால் கூட நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அபூபக்கர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ தெரிஞ்சு போயிடுச்சு, அபூபக்கர்ட்ட பேச முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போன பிறகு ஆட்சியை கலைக்கணும், கொன்னுடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை சுற்றி இருக்கிற எல்லா ஊர் மக்களையும் எடுக்கிறாங்க. ஒரு கடுமையான ஒரு சூழல் மதீனாவில் உண்டாகிறது. அதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சுற்றி இருக்கிற அந்த கொள்கையில் இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் நபிகளை அந்த அபூபக்கர் அவர்களை கொல்லலாம், ஆட்சியை கலைக்கலாம் என்று முடிவெடுத்து ஊருக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த துவங்கினால் திருப்பி தாக்குதல் நடத்துறதுக்கு மதீனாவில் ஆட்களே கிடையாது. ஏன்னா நபிகளார் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாக ஷாம் சிரியாவை நோக்கி ஒரு உசாமா என்கிற சஹாபியின் தலைமையில் ஒரு பெரிய படையை அனுப்பியிருந்தாங்க. அந்த ஷாம் அப்போதைக்கு இட்டாலியுடைய கையில் இருந்துச்சு. இட்டாலி பெரிய அளவுக்கு ஒரு ஆட்சியை கொண்டு வந்து சிரியா வரைக்கும் ஆட்சியை வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி, அந்த காலத்தில் யாராலும் அசைத்து பார்க்க முடியாத ஒரு ஆட்சி. அந்த ஆட்சிக்கு எதிராக நபிகளார் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் உசாமா அவர்களை, அவர் 18 வயசு நிரம்பிய வாலிபர், உசாமா அவர்களை தலைமையேற்க சொல்லி அவ்வளோ பெரிய நாட்டை எதிர்க்கிறதுக்கு உசாமாவை அனுப்புனாங்க ரசூலுல்லாஹ். அது ஒரு 700 பேர் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்த வீரர்களாக 700 பேரை தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புகிறாங்க ஷாமுக்கு. சிரியாவுக்கு போன படைக்கு ரசூலுல்லாஹ் மரணிச்சுட்டாங்கிற செய்தி கிடச்சிருச்சு. அவங்க 2 நாள் 3 நாள் ட்ராவல் பண்ணி அந்த தொலைவில் இருக்காங்க. உசாமாவுக்கு செய்தி கிடச்ச உடனே அவர் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளை, நீங்கள் சிரியாவுக்கு போங்க, ஷாமுக்கு போங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளை. ரசூலுல்லாஹ் மரணிச்சுட்டாங்க, அடுத்த ஒரு தலைவர் வந்து கட்டளை இடுகிற வரைக்கும் நான் முன்னேறியும் போக மாட்டேன், பின்னோக்கியும் வரமாட்டேன், இந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு அவர்கள் உசாமா முடிவெடுக்கிறாங்க. இப்போ அபூபக்கர் அவர்களுக்கு மதீனாவில் நெருக்கடி, சுற்றி இருக்கிற எல்லா ஊரும் உள்ளே போய் தாக்கிடுவோம், இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அழிச்சிருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் சண்டை போகிறதுக்கு மதீனாவில் ஆட்கள் இல்லை. அந்த சூழலை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூபக்கர்ட்ட பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அபூபக்கரே நீங்கள் அந்த மக்களை எல்லாம் 700 பேர் அனுப்புனாங்களே ரசூலுல்லாஹ், அனுப்பின 700 பேர் திரும்பி வர சொல்லுங்கள், ஏன்னா இந்த சுச்சுவேஷன் சரியில்லை, மதீனாவில் ரொம்ப பிரச்சனையாக போயிடும், அதனால் ரசூலுல்லாஹ் அனுப்பின அந்த 700 பேரை நீங்கள் ஷாமுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி மதீனாவுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு அபூ ஹுரைரா அவர்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணும்போது அபூபக்கர் சொல்கிறாங்க, நபிகளார் எடுத்த முடிவை பூர்த்தி செய்வதற்காகத்தான் நான் இந்த பொறுப்புக்கு வந்தனே தவிர நபிகளாருடைய முடிவை மாற்றி அமைப்பதற்கு நான் வரலை. ரசூலுல்லாஹ் என்ன முடிவு எடுத்தாங்க, அந்த படை உசாமா தலைமையில் போன படை ஷாமுக்கு போகணும்னு ரசூலுல்லாஹ் முடிவு எடுத்தாங்கன்னா அது ஷாமுக்குத்தான் போகும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மாற்றி அமைப்பதற்காக இந்த பொறுப்புக்கு நான் வரலை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை நிறைவேற்றத்துக்காகத்தான் வந்திருக்கேன், அதை முழுமைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். அதனால் எந்த ஒரு சூழல் மதீனாவிற்கு வந்தாலும் இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாதுன்னு அபூபக்கர் அறிவிக்கிறார். அபூபக்கர் அவர்கள் இடத்துல அந்த படையை பின்வாங்குங்கன்னு சொன்ன நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் மறுத்துவிட்டு சொல்கிறாங்க, இந்த முடிவை நான் ஒருபோதும் பின்வாங்க போவது கிடையாது. எந்த நிலை வந்தாலும் என்றால்
நபிகளாருடைய மனைவிமார்களை நாய்கள் வேட்டையாடுவதை நான் பார்த்தாலும் கூட இந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்னாடி வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள்னு சொன்னாங்கன்னு கேட்டால், அவங்க உம்முல் மூமினின், மூமின்களுடைய தாய். அப்போ தாய் இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்தஸ்து வாய்ந்தவங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய கேடு வருதுன்னா கூட இந்த நிலைப்பாட்டில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை நான் திருத்த முடியாது, மாற்ற முடியாது, என்ன முடிவோ அதைத்தான் பண்ண முடியும் அப்படின்னு அபூ ஹுரைரா அவங்கள்ட்ட அபூபக்கர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி ஒரு செய்தி. அடுத்து இதே விஷயத்தை ஷாமை நோக்கி போன உசாமா தலைமையிலான படையை நீங்கள் மதீனாவுக்கு கொண்டு வாங்கன்னு அறிவுரையை அபூ உபைதா அல் ஜர்ரார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர்கிட்ட கொண்டு வராங்க. அப்போ அபூபக்கர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பயும் அவங்க சொன்ன வார்த்தை இதே தான், எது நடந்தாலும் என்னால் மாற்ற முடியாது, இந்த விஷயத்தில் அவங்க கொடுக்க மாட்டேன்னு புறக்கணிச்சாங்கன்னா நான் தனியாக நின்று அவர்களோடு யுத்தம் செய்வேன், இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இந்த ரசூலுல்லாவுடைய வார்த்தைக்கு எதிராக ஜகாத்து கொடுக்க மாட்டோன்னு சொன்ன ஒரு கிளம்புன ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நபிகளார் சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டேன், அதற்கு மாறாக நான் மட்டும்தான் களத்தில் நிற்க வேண்டும் என்கிற சூழல் வந்தாலும் நான் தனியாக நின்று அவர்களோடு போரிடுவேனே தவிர ஒருபோது இந்த விஷயத்தில் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு அபூபக்கர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த தாக்க நினைச்சாங்கள எதிரிகள், அவங்க தூதுக்குழு வந்துச்சுல மதீனாவுக்கு, அந்த தூதுக்குழு 2 குரூப்பாக பிரிகிறாங்க. 2 குரூப்பாக பிரிஞ்சு மதீனாவுக்கு உள்ள ஒரு கூட்டம், மதீனாவுக்கு வெளியே ஒரு கூட்டம் தாக்குதல் நடத்துறதுக்கு. இந்த செய்தி அபூபக்கர் அவங்களுக்கு கிடைக்கிது. அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னா, இதுவும் ரொம்ப சமயோஜிதமாக யோசித்து எடுத்த முடிவு. அபூபக்கர் அவர்கள் அந்த 2 குழு என்ன அடிப்படையில் வராங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு மதீனாவுக்குள்ளே இருக்க குழு உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தும். அந்த தாக்குதல் நடத்தும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அப்போ 2வது குழு வெளியே இருக்கிற குழு மறைமுக தாக்குதல் நடத்தும். அப்போ அந்த மறைமுக தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு குழு வெளியே நிற்கிது, வெளிப்படையான தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு குழு உள்ளே இருக்குது. இந்த செய்தி அபூபக்கர் அவர்களுக்கு கிடைக்கும் போது அபூபக்கர் அவர்கள் அவர் தலைமையில் நேராக புறப்பட்டு சென்று நேரடி தாக்குதல் நடத்தணும்னு அந்த குழுவை கண்டுக்கவே இல்லை. அவங்கள சைலண்ட்டாக விட்டுட்டு மறைமுக தாக்குதல் நடத்தணும்னு ஒரு குழு வெளியே நின்றுச்சுல, அவங்கள அடித்து விரட்டி தள்ளிட்டாங்க. அப்போ உள்ளே வந்த குழு யோசிக்குது, ஆக நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெளியே ஒரு ஆள் நின்றாங்க, இப்போ அவங்க ஊருக்குள்ளே அவங்க ஏரியாவுக்குள்ளே இருக்கிறோம், அவங்க ஏரியாவுக்குள்ளே நின்று அவங்கள எதிர்த்தோம்னா தாக்கு பிடிக்க முடியாது, ஏன்னா தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரிய போய் தான் வெளியே ஆளை நிப்பாட்டணும். வெளியே இருக்க ஆளை அடித்து விரட்டிட்டாங்க, வெளியவும் ஆள் இல்லை, நம்மளை காப்பாற்றவும் ஆள் இல்லை, அவங்க ஊருக்குள்ளே நின்று அவங்களுக்கு எதிராக பேசினோம்னா நம்மளை கண்டிப்பாக முறியடிச்சிருவாங்க அப்படின்னு அந்த குழுவும் ஓடிருச்சு. அப்போ இது போல் ஒரு தாக்குதலை செஞ்சு அந்த குழுவை முறியடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த குழு என்ன யோசிக்குதுன்னா, இப்போ அபூபக்கர் அவர்கள் ஜக்காத்து வாங்க மாட்டேங்கிற நிலைப்பாட்டுக்கு வர மாதிரி தெரியலை, வாங்குவன்னு உறுதியாகத்தான் இருக்கிறார். அந்த எதிரிகளுக்கு உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படுகிறது. இப்போது பார்த்தா மதீனா பலவீனமாகத்தான் இருக்கிறது. மதீனாவில் ஆட்களும் இல்லை, பெரிய அளவுக்கான போர் வீரர்களும் இல்லை, பலவீனமாக இருக்கிறது. எதிரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி பலவீனமாக இருக்கும்போது யாராவது ஒருவர் ஒரு பெரிய நாட்டை எதிர்ப்பதற்கு படை அனுப்புவாங்களா? உசாமா தலைமையில் ஒரு பெரிய நாட்டை எதிர்த்து ஒரு படையை எந்த ஒரு பலவீனமான அரசு அனுப்பாது. ஆனால் இப்போ அபூபக்கர் அனுப்பியிருக்காருன்னா ஒருவேளை அவங்க பலமாக இருக்க வாய்ப்பு இருக்கும். பலவீனம்தாங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சாலும் கூட அவங்க உள்ளத்தில் என்ன மாதிரி சிந்தனை வருதுன்னா, ஒருவேளை அவர்கள் பலமாகவே இருந்தால், பலவீனமாக இருந்தால் ஆட்களை அழைச்சிருப்பாங்கள்ல, ஆட்களை அழைக்காததை பார்த்தா ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க, இப்போ நம்ம பூந்து அடித்து காலி பண்ண நினைக்கிற சரியாக வராது அப்படின்னு அந்த கூட்டம் முடிவு செய்கிறது. ஜக்காத்து கொடுக்க மாட்டோன்னு முடிவு செஞ்ச கூட்டம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க. இப்போ உசாமா தலைமையில் கூட்டம் போனுச்சுல சிரியாவை எதிர்த்து, அந்த கூட்டம் அந்த போருக்கு போயிட்டு ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்னு பார்ப்போம். அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் நம்ம எல்லாரும் சைலண்ட் ஆயிடும், ஒருவேளை அவர்கள் தோற்றுவிட்டால் நம்ம தாக்குதலை தொடுத்துருவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளால் உசாமா அவர்கள் தலைமையில் சிரியாவிற்கு சென்ற படை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடியவராக அவர் மதீனாவுக்குள்ளே வருகிறார். இது சுற்றி இருக்கிற எல்லா எதிரிகளுக்கும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி ஜக்காத்து கொடுக்க மாட்டோன்னு சொன்ன எல்லா ஆட்களும் பல ஜக்காத்தும் குமிஞ்சிக்கிட்டே இருக்கு. எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாறுகளில் பதிவு செய்யும் போது இரவு நேரங்களில் கூட வந்து சந்தித்து ஜக்காத்து கொடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கான ஒரு பெரிய கேடு செய்வோன்னு சொன்ன ஒரு கூட்டம்
அபூபக்கர் அவர்கள் அந்த இடத்தில் அவர்கள் செய்த உறுதிப்பாட்டின் காரணமாக, நபிகளாருடைய வார்த்தையை மாற்ற மாட்டேன் என்று அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக ஒரு பெரிய ஒரு ஆற்றலை அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வெற்றி பெற செய்து அழிக்கணும்னு எல்லா கூட்டமும் கப்புச்சிப்புன்னு போயிட்டாங்க. அதன் பிறகு அப்போ இப்படி ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு வந்த மூணாவது குழப்பம் என்னென்ன கிட்ட சக்காத்து கொடுக்க மாட்டோம்னு வந்த குழப்பம், அந்த குழப்பத்தையும் அபூபக்கர் அவர்கள் முறியடித்தார்கள். அதுபோல ஏராளமான குழப்பங்கள் மார்க்கத்தின் பெயராலேயே பல பேர் கொண்டு வந்தாங்க. இப்படி கொண்டு வரப்பட்ட எல்லா குழப்பங்களையுமே அபூபக்கர் அவர்கள் எதிர்த்தார் என்று சொன்னால் அவங்க ரோலை படித்து பார்த்தா தனியாக நின்று எதிர்த்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் மரணிச்ச நேரத்திலையும் அவங்களுக்கு பின்னாடி ஆட்கள் இல்லை. உமர் அவர்களுக்கு பின்னால் தான் பல நபர்கள் அணிவகுத்து நின்றார்கள். அபூபக்கர் அவர்களுக்கு பின்னாடி ஆட்கள் இல்லை. அந்த நேரத்தில் உறுதியாக நின்று அல்லாஹ்வுடைய வசனங்களை சொன்னார்கள். அதே நேரத்தில் ஆட்சிக்காக ஒரு தவறான கொள்கை வரும்போது அந்த கொள்கையை முறியடிக்கிறார்கள். ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு ஒரு கூட்டம் வராங்க, அவங்களையும் தனியாக நின்று பேஸ் பண்ணுவோம்னு சொல்லி அவர்களுடைய தனிப்பட்ட முடிவின் காரணமாகத்தான் பெரிய வெற்றியும் கிடைக்கிறது. அதுபோல பல குழப்பங்கள் வருகிறது. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது சில பேர் தூதுரன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்படி தூதுர்னு சொல்லிட்டு வந்த ஆட்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்வே முறியடிச்சு அனுப்பிட்டாங்க. ஒருத்தர் ஒரு ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒருத்தர் வருவார், அவருக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து ஒரு அக்ரிமெண்ட் பேசுவார். நீங்கள் இப்போ தூதர்னு சொல்கிறீங்க, நீங்கள் தூதராகவே இருந்துக்காங்க, நீங்கள் மரணித்த பிறகு நான் தூதர்னு அறிவிச்சுட்டு போங்க. அதாவது உங்கள் மரண நேரத்தில் உங்களுக்கு அடுத்து நான் தூதர்னு அறிவிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா என் பின்னாடி ஒரு மக்கள் இருக்காங்க, ஒரு கூட்டம் இருக்காங்க. நீங்கள் அப்படி அறிவிப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா நாங்களெல்லாம் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கும் அப்போ ஒரு பெரிய ஆபத்து இருந்துச்சுல்ல, அதெல்லாம் கணக்கு பண்ணி கேட்குறாரு. இப்போ நீங்கள் அந்த ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிறகு நான் தூதர் நீங்கள் அறிவிப்பீங்கன்னா நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துறோம், உங்களை பலமாக்கிடுறோம் அப்படின்னு ஒருத்தர் தன்னை தூதராக அறிவித்து கொள்ளுகிற ஒரு நபர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவன் அறிவிக்கணும்னு நீ கேட்குற, தூதர் பொறுப்பை கேட்குற, என் கையில் இருக்க குச்சியை கூட உன்ட்டு நான் கொடுக்க மாட்டேன். குச்சிக்கு கூட நீ தகுதி இல்லாத ஆள்னா தூதர் பொறுப்புக்கு தகுதியான ஆளா அப்படின்னு ஒரு சாதாரணமாக கேலி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க ரசூலுல்லாஹ். அவர் மூலமாக பல சிரமங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வரும். அதையெல்லாம் எல்லாம் ரொம்ப இலகுவாக அவர்களை சந்தித்து ரசூலுல்லாஹ் அந்த பொய் தூதர்களை எல்லாம் அழித்து விடுவார்கள். அதே தூதர்னு சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு உண்டாவாங்க. அப்படி தன்னை தூதர் என்று அறிவித்து கொண்டு வருகிற எல்லா நபர்களையுமே அபூபக்கர் அவர்கள் தலைமையில் இருந்த இஸ்லாமிய ஆட்சி தான் அந்த எல்லா பெயர்களையும் அழித்து மார்க்கம் தடுமாறி விடுகிற எல்லா நேரங்களிலையுமே அவருடைய உறுதியின் காரணமாக, அவருடைய மார்க்க அறிவின் காரணமாக, அவருடைய சிந்தனையின் காரணமாக மார்க்கத்தில் பெரிய அளவிற்கான ஒரு பங்கு வகித்த நபராக அபூபக்கர் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா ஒட்டுமொத்த உம்மத்தும் ஒரு ஆளுக்கு நன்றி கடன் பெறதாக இருந்தால் அபூபக்கர் அவர்களை தான் சொல்லவும் முடியும். ஏன்னா எல்லா சஹாபாக்களும் தியாகம் செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வே தங்களுடைய கடைசி நேரத்தில் சொல்லும்போது அபூபக்கருடைய தியாகம் ஒருபடி மேலே அப்படிங்கிறாங்க. இந்த உம்மத்தில் அபூபக்கர் மாதிரி சிறந்த ஆள் இல்லைங்கிறாங்க. அப்போ இந்த அளவிற்கு அபூபக்கர் அவர்களுக்கு சிறப்பு கிடைத்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால் மார்க்கம் சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு இருந்த உறுதிதான் என்பதை அவருடைய இந்த செய்திகளின் மூலமாக நாம் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட உறுதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்குவானாக என்று நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.